வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வாடை வந்து எங்கள் பாட்டி ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது வந்து பிரியாணி அப்படி இல்லைனா புலாவில் செய்வாங்க, நெய் சோறுன்னு சொல்லுவாங்களே அதில். நான் வந்து இன்றைக்கி நெய் சோறு தான் எடுத்திருக்கேன். முன்னாடி நான் சமைச்சிட்டு மிச்சம் இருக்கிற நெய் சோறு குழம்பு இல்லாமல் வேஸ்ட்டாக போகும்ல, அதை வந்து இந்த மாதிரி வந்து வாடை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 10 வாடைக்கான அளவு. நான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன், நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு. மெதுவடைக்கான பதத்திலே வந்து இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதே பதத்திலே அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த அரைச்சி வச்ச மாவில் வந்து 3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே புலாவில் இருக்கும் உப்பு, அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க போதும். உப்பும் அரிசி மாவும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மாவோட. இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து அந்த ஆப்போ சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாவு வந்து பதம் பிடிச்சி பாருங்கள், மெதுவடை மாதிரி பதம் வருதான்னு சொல்லிட்டு. அப்படி வரலான்னா வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நல்லா மாவு கலந்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து அந்த மாவு வந்து மூடி வச்சிடுங்க, புளிக்கட்டும். இது வந்து வாடைக்குள்ளே வந்து எறா தொக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து பெரிய எறா தான் கிடைச்சிது. இதுக்கு சின்ன எறா கிடைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாக்காக உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2.5 சைஸு மீடியம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நான் பெரிய எறா எடுத்துருக்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன எறாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து அந்த எறாவை வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸில் அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. அந்த எறா குக் ஆகட்டும். எறா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்ட எண்ணெய்லாம் வந்து அப்படியே வெளியில் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தான் வந்து அந்த மாவு கூட சேர்த்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வாடை தான் பொரிக்க போகிறோம். ஒரு வானலில் வந்து நிறைய எண்ணெயை போட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா தான் வாடை போடணும், இல்லைனா வந்து அப்படியே அந்த வாடெல்லாம் திரிஞ்சு போயிடும். நான் வந்து ஒரு சின்ன தட்டு எடுத்து அது மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா அதை தட்டி விடுங்க. கையில் செய்ய தெரியும்னா கையில் கூட செஞ்சுக்கலாம். கையில் நல்லா எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வாடை பேஸ்ட்டு கையில் போட்டு நல்லா தட்டணும். இது வந்து ஃபஸ்ட்டு லேயரு கீழே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து எறா தொக்கு நான் வைக்கிறேன். எறா தொக்கு வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ இன்னொரு உருண்டை எடுத்து இது மேலே வைக்காமல் அதை கையிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா இது மேலே வச்சு அப்படியே அதை கவர் பண்ணணும். அந்த தொக்கு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து நம்ம அதை கவர் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா வந்து போடும்போது எண்ணெயில் அப்படியே அந்த தொக்கெல்லாம் வெளியில் திரிஞ்சு வந்துடும். அப்படியே நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வடை மட்டும்தான் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறமா வந்து 2வது டைம்லாம் போடும்போது உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அது நல்லா ஹை ஃப்ளேம் எண்ணெயில் வந்து அப்படியே உள்ளே விட்டுருங்க. அதை கிளறாமல் அப்படியே விட்டுருங்க. கிளறினீங்கன்னா வந்து அது அப்படியே திரிஞ்சு போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் அது வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து அதை திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா நார்மலாக வடையை எப்படி வறுத்து எடுப்பீங்களோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் வந்து வெந்திருக்கு, வெளியிலவும் வெந்திருக்கணும். இந்த கலரில் வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வாடை ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம உள்ளே திறந்து பார்க்கலாம். பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு மாவு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.